வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் அத்தியாயம் 24 கௌசல்யா பிரதி போதனம். கௌசல்யா தேவிக்கு உபதேசிப்பது. சதுர்விம்சः சர்கः 24வது சர்க்கம். கௌசல்யா பிரதி போதனம். கௌசல்யா தேவிக்கு உபதேசிப்பது. तं समीक्ष्य त्ववहितं पितुर्निर्देश पालने कौसल्य भाष्प समृद्धा वचो धर्मिष्ठमब्रवीत्. कौसल्या கோசலாதேவியார் தம் அவரை தர்மிஷ்டம் எவரிலும் மேம்பட்ட தர்மமூர்த்தியாய் பித்துஹோ நிர்தேச பாலனேதோ பித்ருவாக்கிய பரிபாலனத்திலேயே அவஹிதம் இனி தடுப்பதில் பயன்படாதெனும் நிலையில் உறுதி கொண்டிருப்பவராய் சமீக்ஷே நன்குணர்ந்து பாஷ்ப சம்ருத்தா விசும்பி விசும்பி எழுதிக்கொண்டு வச்சக பின்வரும் மொழியை அப்ரவீத் மொழிந்தாள். கோசலாதேவியார் அவரை எவரிலும் மேம்பட்ட தர்மமூர்த்தியாய் பித்ருவாக்கிய பரிபாலனத்திலேயே இனி தடுப்பதில் பயன்படாதெனும் நிலையில் உறுதி கொண்டிருப்பவராய் நன்கு உணர்ந்து விசும்பி விசும்பி அழுது கொண்டு பின்வரும் மொழியை மொழிந்தாள். அத்ருஷ்டதுக்க தர்மாத்மா சர்வபூத பிரியம்பதः மயி ஜாதோ தசரதாத் கதமுஞ்சேன வர்த்தயேத். தசரதாத் தசரத சக்கரவர்த்தியாரால் மயி என்னிடத்தில் ஜாதக பிறந்தவன் இவன். அத்ருஷ்ட துக்கக கஷ்டம் என்பதையே கண்டிராதவன். தர்மாத்மா தர்மஸ்வரூபியாய் சர்வபூத பிரியம்பதः எல்லா அடியவர்களுக்கும் ஹிதத்தையே உபதேசிக்கின்றவனுமாகிய இவன் உஞ்சேன உஞ்ச விருத்தியால் கதம் எங்கனம் வர்த்தையேத் பிழைத்திருப்பான். தசரத சக்கரவர்த்தியாரால் என்னிடத்தில் பிறந்தவன் இவன் கஷ்டம் என்பதையே கண்டிராதவன். தர்மஸ்வரூபியாய் எல்லா அடியவர்களுக்கும் ஹிதத்தையே உபதேசிக்கின்றவனுமாகிய இவன் உஞ்ச விருத்தியால் எங்கனம் பிழைத்திருப்பான். யஸ்யே ப்ருத்யாஷ்ச தாசாஷ்ச மிருஷ்டான்யன்னானி புஞ்சதே கதம் ச போக்ஷ்யதே நாதோ வனே மூல ஃபலான்யயம். யஸ்ய எவனுடைய ப்ருத்யாஹாச்ச ஏவலாளர்களும் தாசாஹாச்ச அடுத்தவர்களும் மிருஷ்டானி மிகச்சிறந்த அன்னானி அன்னங்களை புஞ்சத்தே உண்டு கொண்டிருக்கிறார்களோ சக அந்த அயம் இந்த நாத்தக நாதன் வனே காட்டில் மூல ஃபலானி வேர்களையும் பழங்களையும் கதம் எப்படி போக்ஷ்யத்தே உண்பான். எவனுடைய ஏவலாளர்களும் அடுத்தவர்களும் மிக சிறந்த அன்னங்களை உண்டு கொண்டிருக்கிறார்களோ அந்த இந்த நாதன் காட்டில் வேர்களையும் பழங்களையும் எப்படி உண்பான். கயேத்தச் ஸ்ரத்ததேச்ருத்வா கஸ்ய வா ந பவேத் பயம் குணாவான் தயீதோ ராஜ்ஞா ராகவோ யத்விவாஸ்யதே. குணவான் நற்குணமும் நல் செய்கையும் உடைய குணநிதியாய் ராஜ்ய சக்கரவர்த்தியாருடைய தைத்தக அத்தியந்த அன்பிற்கு பாத்திரமாய் விளங்கிய ராகவக ஸ்ரீராமன் விவாசியத்தே யத் காட்டிற்கு ஓட்டப்படுகிறான் என்றால் ஏதத் இதை ஸ்ருத்வா கேட்டு கஹயவன் ஸ்ரத்ததேத் நம்புவான். கஸ்யவா எவனுக்குத்தான் பயம் அச்சம் பவேத்ன தோற்றாது. நற்குணமும் நற்செய்கையும் உடைய குணநிதியாய் சக்கரவர்த்தியாருடைய அத்தியந்த அன்பிற்கு பாத்திரமாய் விளங்கிய ஸ்ரீராமன் காட்டிற்கு ஓட்டப்படுகிறான் என்றால் இதை கேட்டு எவன் நம்புவான்? எவனுக்குதான் அச்சம் தோன்றாது? நூனம் து பலவான் லோகே கிருத்தாந்தஸ் சர்வமாதிஷேத் லோகே ராமாபிராமஸ்த்வம் வனம் யத்ர கமிஷ்யசி.
ராமா ஸ்ரீராமா லோகே உலகில் அபிராமக பிரியனான அதாவது யாவருக்கும் அபிராமனாய் விளங்கும் துவம் தோ நீயே வனம் வனவாசத்தை நூனம் இப்பொழுது கமிஷ்யசி அனுபவிக்கப் போகின்றாய் யத்ர என்கிற காரணத்தால் லோகே உலகில் சர்வம் எல்லாவற்றையும் கிருத்தாந்தக விதி என்பது பூர்வ ஜன்மத்தின் கிருத்தியங்களின் பயனாய் தப்பாது அனுபவித்தே தீர வேண்டியதாய் தெய்வத்தால் விதி தருளப்பட்டதாகிய விதி என்பது பலவான் எதற்கு மேம்பட்ட வலுக்கொண்டதாய் ஆதிஷேத் முடுக்குகின்றது. ஸ்ரீராமா உலகில் பிரியனான அதாவது யாவருக்கும் அபிராமனாய் விளங்கும் நீயே வனவாசத்தை இப்பொழுது அனுபவிக்கப் போகின்றாய் என்கிற காரணத்தால் உலகில் எல்லாவற்றையும் விதி என்பது எதற்கும் மேம்பட்ட வலுக்கொண்டதாய் முடுக்குகின்றது. ஐயம் து மாமாத்ம பவஸ்தவ தர்ஷன மாருதः விலாப துக்கசமிதோ ருதிதாஸ்ருதாஹுதிः சிந்தா பாஷ்ப மகாதூமஸ்தவ தர்ஷன சித்தஜः कर्षयित्वाधिकं पुत्र निश्वासायास संभवः त्वया विहीनामिह मां शोकाग्निरतुलो महान् प्रदक्ष्यन्ति यथा कक्षं चित्रभानुर्हिमात्यये. புத்திர குழந்தை இக இவ்வுலகில் துவயா வீணா உன்னை விட்டு பிரிந்த மாம் எனக்கு தவ உன்னை அதர்ஷன சித்தஜக கண்முன் பாராமையால் உள்ளத்தினுள் விளைந்ததும் ஆத்மபவக மனதிலேயே ஸ்திரமாய் குடிகொண்டு விட்டதும் அத்துலக பொறுக்க முடியாததாய் மகான்து அதிக கடுமையாயும் இருக்கிறதான ஐயம் இந்த ஷோக்காக்னிகி சோகமெனும் தீயானது மாம் என்னை அதிகம் மிகவும் கர்ஷயித்வா மெலியச் செய்து தவ உனக்கு அதர்ஷன மாருதக அநாதரணை எனும் காற்றையுடையதாய் விலாப துக்க சமிதக பிரலாபிப்பதால் உண்டாகும் துயரம் எனும் சமித்து அதாவது ஓம விறகை உடையதாய் ருதிதாஸ்ரு ஹுதாஹுதிகி பெருக்கிவிடும் கண்ணீர் என்றும் ஹோம ஆகுதி ஆஜ்யத்தை உடையதாய் சிந்தா பாஷ்ப மகாதூமக ஒன்றையே சிந்தித்து மனக்கவலை கொண்டிருப்பதால் விளையும் மனக்கொதிப்பெனும் மிகுந்த புகையை உடையதாய் விஸ்வாசாயாச சம்பவக நெற்று உயர்ப்பினால் உண்டாகும் ஆயாசத்தினால் தூண்டி வளர்க்கப்பட்டதாய் ஹிமாத்தியையே பனிக்காலம் நீங்கின பின்பு சித்திரபானுகு காட்டுத்தீயானது கக்ஷம் செத்து காய்ந்த மரங்கள் அடர்ந்த காட்டை யதா எவ்வண்ணமோ அவ்வண்ணமே பிரதக்ஷதி எரிக்கப் போகிறது. குழந்தாய் இவ்வுலகில் உன்னை விட்டு பிரிந்த எனக்கு உன்னை கண்முன் பாராமையால் உள்ளத்தினுள் விளைந்ததும் மனதிலேயே ஸ்திரமாய் குடிகொண்டு விட்டதும் பொறுக்க முடியாததாய் அதிக கடுமையாயும் இருக்கிறதான இந்த சோகமெனும் தீயானது என்னை மிகவும் மெலியச் செய்து உனக்கு அநாதரணை எனும் காற்றையுடையதாய் பிரலாபித்தலால் உண்டாகும் துயரமெனும் சமித்து அதாவது ஓம விறகை உடையதாய் பெருக்கிவிடும் கண்ணீர் என்றும் ஹோம ஆகுதி ஆஜ்யத்தை உடையதாய் ஒன்றையே சிந்தித்து மனக்கவலை கொண்டிருப்பதால் விளையும் மனக்கொதிப்பு எனும் மிகுந்த புகையை உடையதாய் நெட்டுயர்ப்பினால் உண்டாகும் ஆயாசத்தினால் தூண்டி வளர்க்கப்பட்டதாய் பனிக்காலம் நீங்கின பின்பு காட்டுத்தீயானது செத்து காய்ந்த மரங்கள் அடர்ந்த காட்டை எவ்வண்ணமோ அவ்வண்ணமே எரிக்கப் போகிறது. கதம் ஹி தேனோ ஸ்வம்வத்சம் கச்சந்தம் நானு கச்சதி அஹம் த்வானு கமிஷ்யாமி யத்ர புத்ர கமிஷ்யசி.
தேனு ஒரு பசுவானது கச்சந்தம் முன் சென்று கொண்டிருக்கும் ஸ்வம் தனது வத்சம் கன்றினை கதம் எவ்வாறு அனுகச்சத்தின கூடவே தொடர்ந்து போகாதிருக்கும். புத்திர திருமகனே யத்ர எங்கு கமிஷ்யசி நீ போகிறாயோ அவ்விடத்திற்கு அகம் நான் துவாஹி உன்னையே அனுகமிஷ்யாமி பற்றி தொடர்ந்து வருவேன். ஒரு பசுவானது முன் சென்று கொண்டிருக்கும் தனது கன்றினை எவ்வாறு கூடவே தொடர்ந்து போகாதிருக்கும். திருமகனே எங்கு நீ போகிறாயோ அவ்விடத்திற்கு நான் உன்னையே பற்றி தொடர்ந்து வருவேன். ததா நிகதிதம் மாத்ரா தத்வாக்கியம் புருஷர்ஷபः ஸ்ருத்வா ராமோ ப்ரவீத்வாக்கியம் மாத்தரம் புருஷ துக்கிதம். மாத்ரா தாயாரால் ததா மேற்கண்ட வண்ணமாய் நிகதித்தம் உரை செய்யப்பட்ட தத்வாக்கியம் அந்த மொழிக்கு ஸ்ருத்வா செவி கொடுத்து கேட்ட புருஷர்ஷபகா புருஷோத்தமராகும் ராமஹா ஸ்ரீராமர் புருஷ துக்கிதாம் அதி மனவேதனை பட்டு கொண்டிருக்கின்ற மாத்தரம் தாயாருக்கு வாக்கியம் பின்வரும் திருவாக்கை அப்ரவீத் திருவாய் மலர்ந்து அருளினார். தாயாரால் மேற்கண்ட வண்ணமாய் உரை செய்யப்பட்ட அந்த மொழிக்கு செவி கொடுத்து கேட்ட புருஷோத்தமராகும் ஸ்ரீராமர் அதி மனவேதனை பட்டு கொண்டிருக்கின்ற தாயாருக்கு பின்வரும் திருவாக்கை திருவாய் மலர்ந்து அருளினார். கைகேய வஞ்சிதோ ராஜ மயி ச அரண்யே மாஶ்ரிதே பவத்யா ச பரித்யக்தோ நனூனம் வர்த்தயிஷ்யதி. ராஜா சக்கரவர்த்தியார் கைகேயி அம்மாளிடமிருந்து வஞ்சிதகா விஸ்வாச துரோகமடைந்தவராய் பவத்யா ச தேவரீராலும் பரித்யக்தக அநாதரிக்கப்பட்டார். நூனம் என்றால் மயீச்ச அடியேனும் அரண்யம் காட்டில் ஆசிரித்து இருக்கையில் வர்த்தயிஷ்யத்தின உயிர் உய்ந்திரார். சக்கரவர்த்தியார் கைகேயி அம்மாளிடமிருந்து விஸ்வாச துரோகமடைந்தவராய் தேவரீராலும் அநாதரிக்கப்பட்டார் என்றால் அடியேனும் காட்டில் இருக்கையில் உயிர் உய்ந்திரார். பர்த்து கில பரித்யாகோ நிருஷம்ச கேவலம் ஸ்திரியாக ச பவத்யா ந கர்த்தவ்யோ மனசாப்பி விகர்ஹிதः. ஸ்திரியாக ஓர் சுமங்கலிக்கு பர்த்து ஆமுடையானுடைய பரித்யாக பிரிவு அடைதல் என்பது கில பாரம்பரியமாய் கேவலம் முற்றிலும் விகர்ஹிதः நிஷேதிக்கப்பட்டதாகிய நிருஷம்சக கொடிய பாதகம். பவத்யா தேவரீரால் சக அது மனசாப்பி மனத்திலும் கர்த்தவ்யக நான் எண்ணம் கொள்ளலாகாது. ஓர் சுமங்கலிக்கு ஆமுடையானுடைய பிரிவடைதல் என்பது பாரம்பரியமாய் முற்றிலும் நிஷேதிக்கப்பட்டதாகிய கொடிய பாதகம். தேவரீரால் அது மனத்திலும் எண்ணம் கொள்ளலாகாது. யாவஜ்ஜீவத்தி காக்குஸ்தः பிதா மே ஜகதீபதிः சுஷ்ரூஷா கிரியதாம் தாவத் சஹி தர்ம சனாதனः. யாவத் எதுவரையில் ஜெகதீபதிகே சக்கரவர்த்தியாரும் காக்குஸ்தக ககுஸ்த வம்சத்தில் பிறந்தவருமாகிய மே பிதா எனது திருத்தாதை ஜீவதி உயிருடன் இருக்கிறாரோ தாவத் அதுவரையில் சுஷ்ரூஷை கிரியதாம் தேவரீரால் செய்து வரப்பட வேண்டும். சஹாஹி அதுதான் சனாதனக தொன்று தொட்டு வரும் தொன்மையான தர்மஹா தர்மம். இதுவரையில் சக்கரவர்த்தியாரும் ககுஸ்த வம்சத்தில் பிறந்தவருமாகிய எனது திருத்தாதை உயிருடன் இருக்கிறாரோ அதுவரையில் சுஷ்ரூஷை தேவரீரால் செய்து வரப்பட வேண்டும். அதுதான் தொன்று தொட்டு வரும் தொன்மையான தர்மம். ஏவமுக்தா து ராமேன கௌசல்யா சுபதர்ஷனா ததேத்யுவாச்ச சுப்ரீத ராமமக்லிஷ்டகாரிணம். ராமேன ஸ்ரீராமரால் ஏவம் மேற்கண்ட வண்ணம் உக்தா உரை செய்ததற்கு திருச்செவி சாற்றி அருளியவரும் சுபதர்ஷனா பெயர் பெற்ற ஞானவதியுமாகிய கோசலாதேவியார் சுப்ரீத்த ஒருவாராய் மனம் தேற்றமடைந்தவராகி
அக்ளிஷ்ட காரினம் எப்பவும் எதிலும் மனதை சிதறவிடாதிருக்கும் தன்மை படைத்த ராமம் ஸ்ரீராமரை பார்த்து ததா உரை செய்த வண்ணமே யான் செய்கின்றேன் இதி து என்கிற ஒரு சொல்லை மட்டும் உவாச்ச பதிலாய் மொழிந்தனர். ஸ்ரீராமரால் மேற்கண்ட வண்ணம் உரை செய்ததற்கு திருச்செவி சாற்றி அருளியவரும் பெயர் பெற்ற ஞானவதியுமாகிய கோசலாதேவியார் ஒருவாறாய் மனத்தேற்றம் அடைந்தவராகி எப்பவும் இதிலும் மனதை சிதறவிடாதிருக்கும் தன்மை படைத்த ஸ்ரீராமரை பார்த்து உரை செய்த வண்ணமே யான் செய்கின்றேன் என்கிற ஒரு சொல்லை மட்டும் பதிலாய் மொழிந்தனர். ஏவ முக்தஸ்து வச்சனம் ராமோ தர்ம பிருத்தாம்பரः பூயஸ்தாமப்ரவீத்வாக்கியம் மாத்தரம் புருஷ துக்கித. தர்மபிருதாம் தர்மிஷ்டர்களில் வரா உத்தமரும் ஏவம் மேற்கண்ட வச்சனம் ஒரு சொல்லுக்கு உக்தக திருச்செவி சாற்றி அருளியவருமாகிய ராமக ஸ்ரீராமர் பூயக என்னும் புருஷ துக்கித்தாம் அதிக மனவேதனை கொண்டிருக்கும் தாம் அந்த மாத்திரம் திருத்தாயாரை பார்த்து வாக்கியம் து இது விஷயத்தில் பின்வரும் திருவாக்கையும் அப்ரவீத் திருவாய் மலர்ந்து அருளினார். தர்மிஷ்டர்களில் உத்தமரும் மேற்கண்ட ஒரு சொல்லுக்கு திருச்செவி சாற்றி அருளியவருமாகிய ஸ்ரீராமர் இன்னும் அதிக மனவேதனை கொண்டிருக்கும் அந்த திருத்தாயாரை பார்த்து இது விஷயத்தில் பின்வரும் திருவாக்கையும் திருவாய் மலர்ந்து அருளினார். மயா சைவ பவத்யா ச கர்த்தவ்யம் வச்சனம் பிதுः ராஜா பர்த்தா குரு ஸ்ரேஷ்ட சர்வேஷாமீஸ்வர பிரபு. ராஜா சக்கரவர்த்திய சர்வேஷாம் எல்லோருக்கும் சிரேஷ்டக வயது முதிர்ந்தவராயும் குரு மகா பூஜ்யராயும் பர்த்தா தலைமை பெற்று விளங்குகிறவராய் ஈஸ்வரக யாவரையும் ஆக்கினை செய்யும் அதிகாரமும் உடைய பிரபு பிரபு ச ஆனபடியால் மயாடியேனாலும் பவத்யாச்ச தேவரீராலும் பிதுகு திருத்தாதீனது வச்சனம் நியமனம் எதுவாயிருந்தாலும் அது கர்த்தவியம் ஏவ செய்து முடிக்கப்பட வேண்டியதுதான். சக்கரவர்த்தியார் எல்லோருக்கும் வயது முதிர்ந்தவராயும் மகா பூஜ்யராயும் தலைமை பெற்று விளங்குகிறவராய் யாவரையும் ஆக்கினை செய்யும் அதிகாரமும் உடைய பிரபு ஆனபடியால் அடியேனாலும் தேவரீராலும் திருத்தாதையினது நியமனம் எதுவாயிருந்தாலும் அது செய்து முடிக்கப்பட வேண்டியதுதான். இமானி து மகாரண்யே விஹ்ருத்ய நவ பஞ்சச வருஷாணி பரமப்ரீதः ஸ்தாஸ்யாமி வச்சனே தவ. மாரண்யத்தில் இமானி இந்த பஞ்சச நவ ஐந்தோடு கூடிய 9 வருஷாணி வருஷங்கள் பரமப்ரீதக நான் அத்தியந்த மனசந்துஷ்டி கொண்டவனாய் விஹ்ருத்திய விளையாட்டாய் காலம் கழித்துவிட்டு தூ அதன் பின்னர் தவ தேவரீரது வச்சனே ஆக்ஞையில் ஸ்தாஸ்யாமி நிலையாய் நிற்பேன். மகாரண்யத்தில் இந்த ஐந்தோடு கூடிய 9 வருஷங்கள் நான் அத்தியந்த மனசந்துஷ்டி கொண்டவனாய் விளையாட்டாய் காலம் கழித்துவிட்டு அதன் பின்னர் தேவரீரது ஆக்ஞையில் நிலையாய் நிற்பேன். ஏவமுக்த பிரியம் புத்திரம் பாஷ்ப பூர்ணானநாதத வச்ச பரமார்த்தத்து கௌசல்யா புத்திர வத்சல. ஏவம் மேற்கண்ட வண்ணம் உக்தா சொல்லப்பட்டதற்கு திருச்செவி சாற்றி அருளியவரும் புத்திரவத்சலா புத்திர வாத்சல்யமும் உடையவருமான கோசலாதேவியார் ததாத்து அப்பவும் பரமார்த்தா அதிக மனவேதனையுற்றவராய் பாஷ்ப பூர்ணானனா கண்ணீர் நிறைந்த திருமுக மண்டலம் உடையவராகி பிரியம் பெறலறிய புத்திரம் திருமகனை பார்த்து உவாச்ச பின்வருமாறு மொழிந்தனள். மேற்கண்ட வண்ணம் சொல்லப்பட்டதற்கு திருச்செவி சாற்றி அருளியவரும் புத்திர வாத்சல்யம் உடையவருமான கோசலாதேவியார் அப்பவும் அதிக மனவேதனையுற்றவராய் கண்ணீர் நிறைந்த திருமுக மண்டலம் உடையவராகி பெறலறிய திருமகனை பார்த்து பின்வருமாறு மொழிந்தனள்.
आसां राम सपत्नीनां मध्ये वस्तुं न मीक्षमं न ये मामपि काकुत्स्थवनं वन्यां मृगीं यथा यदि ते गमने बुद्धिः कृता पितुरपेक्षया ககுஸ்த வம்சத்தில் பிறந்த ராமா ஸ்ரீராமா ஆசாம் சபத்னினாம் இந்த சக்களத்திகளின் மத்தியில் வஸ்தும் வசிக்க மேக்ஷமம் ந எனக்கு இஷ்டமில்லை பித்துகு திருத்தாதையின் அபேட்சையா இஷ்டப்படி தே உனக்கு கமனே காட்டிற்கு போகிறதில் புத்திகி நிச்சயமானது கிருத்தாயதி ஏற்பட்டு விட்டிருக்கின்றமையால் மாமப்பி என்னையும் வன்யாம் காட்டில் பிறந்து வளர்ந்த முருகேம் பெண்மானை யதா போல வனம் காட்டிற்கு நய நீ அழைத்து கொண்டு போக கடவை. ககுஸ்த வம்சத்தில் பிறந்த ஸ்ரீராமா இந்த சக்களத்திகளின் மத்தியில் வசிக்க எனக்கு இஷ்டமில்லை. திருத்தாதையின் இஷ்டப்படி உனக்கு காட்டிற்கு போகிறதில் நிச்சயமானது ஏற்பட்டு விட்டிருக்கின்றமையால் என்னையும் காட்டில் பிறந்து வளர்ந்த பெண்மானைப் போல காட்டிற்கு நீ அழைத்து கொண்டு போக கடவை. தாம் ததா ருததீம் ராமோ ருதன் வச்சனமப்ரவீத் ஜீவந்த்யயி ஸ்திரியா பர்த்தா தெய்வதம் பிரபோரேவ ச भवत्या मम चैवाद्य राजा प्रभवति प्रभु. தத்தா அவ்வாறு ருதத்தீம் அழுது கொண்டிருக்கிற தாம் அவளை பார்த்து ராமக ஸ்ரீராமர் ருதன் அழுது கொண்டே வச்சனம் பின்வரும் திருவாக்கை அப்ரவி திருவாய் மலர்ந்து அருளினார். ஜீவந்தியாக சுமங்கலி ஸ்திரியாக பெண் ஒருவளுக்கு பர்த்தா ஏவ ஆமுடையான்தான் தெய்வத்தம் ஹி பிரத்யேக தெய்வமாகிய பிரபு சர்வாதிகாரமும் பெற்றவன். அத்ய ஏவ இக்காலத்தில் பவத்யாக ச தேவரிருக்கும் மம ச எனக்கும் ராஜா சக்கரவர்த்தியார் பிரபு ஆக்ஞைகள் அளிக்க சர்வ அதிகாரமும் உடையவராய் பிரபவதி இருக்கிறார். அவ்வாறு அழுது கொண்டிருக்கிற அவளை பார்த்து ஸ்ரீராமர் அழுது கொண்டே பின்வரும் திருவாக்கை திருவாய் மலர்ந்து அருளினார். சுமங்கலி பெண் ஒருவளுக்கு ஆமுடையான்தான் பிரத்யேக தெய்வமாகிய சர்வ அதிகாரமும் பெற்றவன். இக்காலத்தில் தேவரீருக்கும் எனக்கும் சக்கரவர்த்தியார் ஆக்ஞைகள் அளிக்க சர்வ அதிகாரமுடையவராயிருக்கிறார். நஹ்யநாத வயம் ராஜ்ஞா லோகநாதேன தீமத பரதश्चापि धर्मात्मा सर्वभूत प्रियं वदः भवति मनोवर्तित सहि धर्मरतः सदा. धीमत धीमानाகிய லோகநாதேன லோகநாதராகிய ராஜ்ஞா சக்கரவர்த்தியாரால் வயம் நாம் நாதாக கைவிடப்பட்டவர்களாக ந ஆகக்கூடாது. அப்பி அதோடு கூட பரதக பரதனோவென்றால் தர்மாத்மா தர்ம சிந்தனை உடையவனாய் தர்மரதக தர்மத்திலேயே நோக்கமுடையவனாய் சர்வ பூத்த பிரியம்பதக எல்லா பிராணிகளிடத்தும் ஹிதமானதையே விளம்புவன். சக அவன் சதா எப்பொழுதும் பவதீம் ச தேவரிருக்கும் அனுவர்த்தேத்த மனம் கோணாது நடந்து வருவான். இது நிச்சயம். தீமானாகிய லோகநாதராகிய சக்கரவர்த்தியாரால் நாம் கைவிடப்பட்டவர்களாக ஆகக்கூடாது. அதோடு கூட பரதனோவென்றால் தர்ம சிந்தனை உடையவனாய் தர்மத்திலேயே நோக்கமுடையவனாய் எல்லா பிராணிகளிடத்தும் ஹிதமானதையே விளம்புவன். அவன் எப்பொழுதும் தேவரீருக்கும் மனம் கோணாது நடந்து வருவான். இது நிச்சயம். यथा मयि तो निष्क्रान्ते पुत्रशोकेन पार्थिवः श्रमं नावाप्नुयात् किञ्चित् अप्रमत्ता तथा कुरु. பார்த்திவக சக்கரவர்த்தியார் மயி நான் நிஷ்கிராந்தே தோ ஊரை விட்டு வேறு பிரதேசங்களில் இருக்கையில் புத்திரசோக்கேன புத்திரசோகத்தால் கிஞ்சித் கொஞ்சமேனும் சிரமம் வருத்தத்தை யதா எப்படி செய்தால் அவாப்னுயாத் ந அடையாதிருப்பாரோ ததா அவ்வண்ணமே அப்பிரமத்த கவனக்குறைவு என்பதற்கு இடம் கொடாதவராய்
குரு தேவரீர் சுஷ்ரூஷை செய்தருள்வீராக. சக்கரவர்த்தியார், நான் ஊரை விட்டு வேறு பிரதேசங்களில் இருக்கையில் புத்திர சோகத்தால் கொஞ்சமேனும் வருத்தத்தை எப்படி செய்தால் அடையாதிருப்பாரோ அவ்வண்ணமே கவனைக்குறைவு என்பதற்கு இடம் கொடாதவராய் தேவரீர் சுஷ்ரூஷை செய்தருள்வீராக. दारुणश्चाप्ययं शोको यथैनं न विनाशयेत् राज्ञो वृद्धस्य सततं हितं चर समाहित. ஐயம், இந்த தாருணக அசஹ்யமான சோகம் ஏனம் இவரை யதா எப்படி செய்தால் விநாசயேத்ன வருத்தமுற செய்யாதிருக்குமோ அவ்வண்ணமே விருத்தஸ்ய வயது முதிர்ந்த ராஜ்ஞக சக்கரவர்த்தியாருக்கு சததம் எக்காலத்திலும் ஹிதம் அப்பி சுஷ்ரூஷை செய்வதிலேயே சமாஹிதா தேவரீர் ஸ்ரத்தையுடையவராய் சர அதே காரியமாயிருந்து காலம் கழித்து வருவீராக. இந்த அசஹ்யமான சோகம் இவரை எப்படி செய்தால் வருத்தமுறை செய்யாதிருக்குமோ அவ்வண்ணமே வயது முதிர்ந்த சக்கரவர்த்தியாருக்கு எக்காலத்திலும் சுஷ்ரூஷை செய்வதிலேயே தேவரீர் ஸ்ரத்தையுடையவராய் அதே காரியமாயிருந்து காலம் கழித்து வருவீராக. व्रतोपवास निरत या नारी परमोत्तमा भर्तारं नानुवर्तेत सा च पापगतिर्भवेत्. व्रतोपवास निरत விரதங்களையும் உபவாசங்களையும் ஸ்ரத்தையுடன் செய்கின்றவளும் பரமோத்தமா மகா உத்தமியமாகிய யா ஏதேனும் ஒரு நாரி சுமங்கலி பர்த்தாரம் கணவனுக்கு அனுவர்த்தேத்தன மனம் கோணாது நடக்கின்றாளில்லை. என்றால் சா அவள் பாப்பகதிகி பாப்பிகளுக்கு ஏற்பட்டுள்ள கதி உடையவளாய் பவேதாவாள் விரதங்களையும் உபவாசங்களையும் ஸ்ரத்தையுடன் செய்கின்றவளும் மகா உத்தமியுமாகிய ஏதேனும் ஒரு சுமங்கலி கணவனுக்கு மனம் கோணாது நடக்கின்றாள் இல்லை என்றாள் அவள் பாவிகளுக்கு ஏற்பட்டுள்ள கதி உடையவளாய் ஆவாள். भर्तु शुश्रूषया नारी लभते स्वर्गमुत्तमम् अपीया निर्नमस्कारा निवृत्ता देवपूजनात्. நாரி ஒரு சுமங்கலி தேவபூஜனா தெய்வங்களை தொழுவதிலிருந்து நிபுரத்தா ஆசையை ஒழித்தவளாய் நமஸ்காரா பெரியோர்களுக்கு அடிபணிந்து நமஸ்காரம் செய்யாதவளாய் இருக்கின்றாள். யா எந்த அப்பி அவளும் பர்த்துகோ கணவனுக்கு சுஷ்ரூஷையா மனதிற்கு இசைந்தபடி ஏவல் செய்வதால் உத்தமமான ஸ்வர்க்கத்தை லபத்தை அடைகிறாள். ஒரு சுமங்கலி தெய்வங்களை தொழுவதிலிருந்து ஆசையை ஒழித்தவளாய் பெரியோர்களுக்கு அடிபணிந்து நமஸ்காரம் செய்யாதவளாய் இருக்கின்றாள். எந்த அவளும் கணவனுக்கு மனதிற்கு இசைந்தபடி ஏவல் செய்வதால் உத்தமமான சொர்க்கத்தை அடைகிறாள். சுஷ்ரூஷாமேவ குர்வீத பிருத்துப்ரிய ஹிதேரத ஏஷ தர்ம புரதிருஷ்டோ லோகே வேதே ஸ்ருத ஸ்மிருதः. பர்த்துகு கணவனுக்கு பிரியஹித்தே மனம் கோணாமல் ஹிதம் விளைவிப்பதில் ரதா ஊக்கமுடையவளாய் சுஷ்ரூஷாம் ஏவ சுஷ்ரூஷை செய்வதையே குர்வீத்த ஒருவள் செய்து வர வேண்டும். ஏஷக தர்மக இந்த தர்மம் லோகே உலகில் புராணாதியான திருஷ்டக அனுஷ்டானம் வேதே வேதத்தில் ஸ்ருதக பிரசித்தியாயுள்ளது ஸ்மிருதக ஸ்மிருதியிலும் விதிக்கப்பட்டுள்ளது. கணவனுக்கு மனம் கோணாமல் ஹிதம் விளைவிப்பதில் ஊக்கமுடையவளாய் சுஷ்ரூஷை செய்வதையே ஒருவள் செய்து வர வேண்டும். இந்த தர்மம் உலகில் அனாதியான அனுஷ்டானம் வேதத்தில் பிரசித்தியாயுள்ளது ஸ்மிருதியிலும் விதிக்கப்பட்டுள்ளது. அக்னிகார்யேஷ்வவஹிதா சுமனோபிஷ்ச தேவதாः पूज्यास्ते मत्कृते देवी ब्राह्मणाश्चैव सत्कृताः. தேவி அம்மா மத்கிருத்தே எனது நன்மையை குறித்து தே தேவரீருடைய அக்னி காரியேஷு சாந்தி ஹோமம் புஷ்டி ஹோமம் முதலியவைகளில் தேவதாக ஏவ தெய்வங்களும் சோமனோபிஹி ச நல்ல மலர்கள் முதலியவைகளாலும்
அவஹிதாக வேத வித்துக்கள் என பிரசித்தி பெற்ற பிராமணாக ச பிராமணர்களும் சத்கிருதாக தானாதிகளை செய்து சத்கரிக்கப்பட்டவர்களாய் பூஜ்யாக பூஜனை செய்து பிரார்த்திக்கப்பட வேண்டியவர்கள். அம்மா, எனது நன்மை குறித்து தேவரீருடைய சாந்தி ஹோமம் புஷ்டி ஹோமம் முதலியவைகளில் தெய்வங்களும் நல்ல மலர்கள் முதலியவைகளாலும் வேத வித்துக்களென பிரசித்தி பெற்ற பிராமணர்களும் தானாதிகளை செய்து சத்கரிக்கப்பட்டவர்களாய் பூஜனை செய்து பிரார்த்திக்கப்பட வேண்டியவர்கள். ஏவம் காலம் பிரதீக்ஷஸ்வ மமாகமன காங்க்ஷினி நியத நியதாரா பர்த்ரு சுஷ்ரூஷணேரத. மம என்னுடைய ஆகமன காங்க்ஷினி க்ஷேமமாய் திரும்பி வருவதை பிரார்த்திக்கின்றவராய் ஏவம் மேற்கண்ட வண்ணமாய் நியதா நியமங்களை அனுஷ்டிக்கின்றவராய் பர்த்ரு சுஷ்ரூஷனே கணவருக்கு தொண்டு செய்வதிலேயே ரதா உற்சாகமுடையவராய் நியதாஹாரா நியமமாய் காலம் கழிப்பவராய் காலம் மனோபீஷ்டமெல்லாம் கைகூட பெற்று விலகும் நல்ல காலத்தை பிரதீக்ஷஸ்வ எதிர்பார்த்து கொண்டிருந்து வருவீராக. என்னுடைய க்ஷேமமாய் திரும்பி வருவதை பிரார்த்திக்கின்றவராய் மேற்கண்ட வண்ணமாய் நியமங்களை அனுஷ்டிக்கின்றவராய் கணவருக்கு தொண்டு செய்வதிலேயே உற்சாகமுடையவராய் நியமமாய் காலம் கழிப்பவராய் மனோபீஷ்டம் எல்லாம் கைகூட பெற்று விளங்கும் நல்ல காலத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்து வருவீராக. प्राप्स्यसे परमं कामं मयि प्रत्यागते सति यदि धर्मभृतां श्रेष्ठो धारयिष्यति जीवितम्. मयि நான் பிரத்யாகத்தை சதி திரும்பி வரும்பொழுது தர்மபிருத்தாம் தர்மவான்களில் சிரேஷ்டக உத்தமராகிய அவர் ஜீவித்தம் தாரயிஷ்யதி உயிருடன் இருக்கிறார். யதி என்றால் பரமம் எதற்கும் மேம்பட்டதாகிய காமம் மனோரதத்தை பிராப்சியசே தேவரீர் விளைவித்ததாயிருக்கும். நான் திரும்பி வரும்பொழுது தர்மவான்களில் உத்தமராகி அவர் உயிருடன் இருக்கிறார் என்றால் எதற்கும் மேம்பட்டதாகிய மனோரதத்தை தேவரீர் விளைவித்ததாயிருக்கும். ஏவமுக்தா து ராமேன பாஷ்பூர்ணாய தீக்ஷணா கௌசல்யா புத்திர சோகார்த்தா ராமம் வச்சனமப்ரவீத். ராமேன ஸ்ரீராமரால் ஏவம் மேற்கண்ட வண்ணமாய் உக்தா சொல்லப்பட்டதற்கு திருச்செவி சாற்றி அருளிய கௌசலாதேவியார் தூ என்னும் புத்திர சோகார்த்தா திருமகன் மீதுள்ள கவலையால் மனம் நொந்தவராய் பாஷ்ப பூர்ணாய தேக்ஷணா கண்ணீர் நிறைந்து கலங்கிய கண்களை உடையவராய் ராமம் ஸ்ரீராமரை பார்த்து வச்சனம் பின்வரும் திருவாக்கை அப்ரவீத் திருவாய் மலர்ந்து அருளினார். ஸ்ரீராமரால் மேற்கண்ட வண்ணமாய் சொல்லப்பட்டதற்கு திருச்செவி சாற்றி அருளிய கோசலாதேவியார் இன்னும் திருமகன் மீதுள்ள கவலையால் மனம் நொந்தவராய் கண்ணீர் நிறைந்து கலங்கிய கண்களை உடையவராய் ஸ்ரீராமரை பார்த்து பின்வரும் திருவாக்கை திருவாய் மலர்ந்து அருளினார். கமனே சுக்ருதாம் புத்திம் நதே சக்னோமி புத்ரக விநிவர்த்தயித்தும் வீர நூனம் காலோ துரத்யயः. காலக விதி என்பது துரத்யய யாராலும் தடுக்க முடியாதது. நூனம் ஆகையால் வீர தயா தர்ம வீரனாகிய புத்திரக என் அருமை திருமகனே கமனே காட்டிற்கு போவதில் சுக்ருதாம் வெகு உறுதியோடு இருக்கிற தே உன் புத்தி மனத்தை வினிவர்த்தயித்தும் திருப்ப சக்னோமி ந நான் வல்லவள் அல்லள். விதி என்பது யாராலும் தடுக்க முடியாதது. ஆகையால் தயா தர்ம வீரனாகிய என் அருமை திருமகனே காட்டிற்கு போவதில் வெகு உறுதியோடு இருக்கிற உன் மனத்தை திருப்ப நான் வல்லவள் அல்லள். கச்ச புத்திர त्वमेकाग्रो भद्रं तेस्तु सदा विभो पुनस्त्वये निवृत्ते तु भविष्यामि गतक्लमा.
त्वं நீ ஏகாகிரக ஜாக்கிரதையுடையவனாய் கச்ச போய்வா தே உனக்கு சதா எப்பொழுதும் பத்ரம் க்ஷேமமே அஸ்து உண்டாக கடவுது விபோ மனம் கோணாது சுஷ்ரூஷை செய்யும் புத்திர குழந்தை துவயி நீ புனக திரும்பி நிவృத்தே தோ வந்த பிறகுதான் கதக்லமா மனக்குறை ஒழிந்தவளாக பவிஷ்யாமி நானாகுவேன். நீ ஜாக்கிரதை உடையவனாய் போய் வா உனக்கு எப்பொழுதும் க்ஷேமமே உண்டாக கடவுது மனம் கோணாது சுஷ்ரூஷை செய்யும் குழந்தை நீ திரும்பி வந்த பிறகுதான் மனக்குறை ஒழிந்தவளாக நான் ஆகுவேன். பிரத்யகத்தே மகாபாக்யே கிருதார்த்தே சரிதவ்ரதே பித்தோராண்யதாம் பிராப்தே त्वयि லப்ஸ்யே பரம் சுகம். பித்துகு திருத்தாதையின் ஆண்ருண்யதாம் கடனிலிருந்து விமோச்சனத்தை பிராப்தே அடைந்தவனாயும் சரித்தவ்ரத்தே தர்மநெறி வழுவாது அனுஷ்டானங்களை உடையவனாயும் கிருத்தார்த்தே கிருத்தார்த்தனாயும் மகாபாகே மகாபாக்யவனாயும் துவயி நீ பிரத்யாகத்தே திரும்பி வந்த பிறகு பரமமான சுகம் மனசந்துஷ்டி என்பதை லப்சியே நான் அடைவேன். திருத்தாதையின் கடனிலிருந்து விமோச்சனத்தை அடைந்தவனாயும் தர்மநெறி வழுவாது அனுஷ்டானங்களை உடையவனாயும் கிருத்தார்த்தனாயும் மகாபாக்யவனாயும் நீ திரும்பி வந்த பிறகு பரமமான மனசந்துஷ்டி என்பதை நான் அடைவேன். கிருத்தாந்தஸ்யே கதிபுத்ர துர்விபாவ்யா சதா புவி யஸ்த்வாம் சஞ்சோதயதி மே வச்ச ஆச்சித்ய ராகவ. கிருத்தாந்தஸ்யே தெய்வத்தின் கதி செயல் புவி உலகில் சதா என்றென்றைக்கும் துர்விபாவ்ய அறிய முடியாதது புத்திர குழந்தை ராகவ ஸ்ரீராமா யக எதுவோ அது அந்த தெய்வம் துவாம் உன்னை மே என்னுடைய வச்சக வாக்கை ஆச்சித்ய திரஸ்கரிக்கச் செய்து சஞ்சோதயதி ஏவுகின்றது. தெய்வத்தின் செயல் உலகில் என்றென்றைக்கும் அறிய முடியாதது குழந்தை ஸ்ரீராமா ஏதுவோ அது அந்த தெய்வம் உன்னை என்னுடைய வாக்கை திரஸ்கரிக்க செய்து ஏவுகின்றது. கச்சேதானி மகாபாஹோ க்ஷேமேன புனராகதः நந்தயிஷ்யசி மாம் புத்திர சாம்னா ஸ்லக்ஷ்ணேன சாருணா. மகாபாஹோ மகாபராக்கிரமசாலியாகிய புத்திர திருமகனே இதானீம் இப்பொழுது கச்ச புறப்பட்டு போ புனக திரும்பி ஆகத்தக வந்து சேர்ந்தவனாய் க்ஷேமேன ஆனந்தம் விளைவிக்கிறதும் ஸ்லக்ஷ்ணேன அந்தரங்க பிரியத்தை நன்கு விளங்க காட்டுகிறதும் சாருணா மிக்கவும் மனத்தை குளிரச் செய்கிறதுமாகிய சாம்னா நல்ல பேச்சால் மாம் என்னை நந்தயிஷ்யசி நீ மனம் கழிக்க செய்வாய். மகா பராக்கிரமசாலியாகிய திருமகனே இப்பொழுது புறப்பட்டு போ திரும்பி வந்து சேர்ந்தவனாய் ஆனந்தம் விளைவிக்கிறதும் அந்தரங்க பிரியத்தை நன்கு விளங்க காட்டுகிறதும் மிக்கவும் மனத்தை குளிரச் செய்கிறதுமாகிய நல்ல பேச்சால் என்னை நீ மனம் கழிக்கச் செய்வாய். அப்பி தானீம் ச காலஸ்யாத் வனாத் பிரத்யாகதம் புனக ஏன த்வாம் புத்திர பஷ்யேயம் ஜட்டாவல்கலதாரிணம். புத்திர குழந்தை ஏன இக்காரணத்தால் வனாத் வனத்திலிருந்து ஜட்டாவல்கலதாரிணம் ஜட்டாஜனதாரியாய் பிரத்யாகதம் திரும்பி வந்த துவாம் உன்னை புனக எப்படியாகிலும் பஷ்யேயம் நான் கண்டு மகிழ்விருவோனோ சகா காலகா அந்த காலம் இதானீம் இப்பொழுதே அப்பீஸ்யாத் வரக்கூடாதா. குழந்தாய் இக்காரணத்தால் வனத்திலிருந்து ஜட்டாஜனதாரியாய் திரும்பி வந்த உன்னை எப்படி ஆகிலும் நான் கண்டு மகிழ்வுறுவேனோ அந்த காலம் இப்பொழுதே வரக்கூடாதா. ததா ஹி ராமம் வனவாச நிஷ்சிதம் சமீக்ஷ தேவி பரமேன சேதச. உவாச்ச ராமம் சுபலக்ஷணம் வச்ச பபூவ ச ஸ்வஸ்த்யய நாபிகாங்க்ஷினி.
देवी तया रामं श्रीरामरे तथा அந்த பிரகாரம் வனவாச நிச்சிதம் வனவாசத்தில் உறுதி கொண்டிருப்பவரை பரமேன தகுந்த சேத்தசா நுண்ணறிவை கொண்டு சமீக்ஷ நன்குணர்ந்து ராமம் ஸ்ரீராமருக்கு ஸ்வஸ்தியனாபி காங்கினி ஸ்வஸ்தியனம் செய்வதில் மனதை செலுத்தியவளை பபூவ ஆயினள் ச அதனால் சுபலக்ஷணம் நன்மை பயக்கும் குணமுடைய வச்சகாஹி தேவஸ்தோத்திரத்தையே உவாச்ச பின்வருமாறு மொழிந்தனள். தாயார் ஸ்ரீராமரை அந்த பிரகாரம் வனவாசத்தில் உறுதி கொண்டிருப்பவராய் தகுந்த நுண்ணறிவை கொண்டு நன்குணர்ந்து ஸ்ரீராமருக்கு ஸ்வஸ்தியனம் செய்வதில் மனதை செலுத்தியவளாய் ஆயினள். அதனால் நன்மை பயக்கும் குணமுடைய தேவஸ்தோத்திரத்தையே பின்வருமாறு மொழிந்தனள். इत्यार्षे श्रीमद् रामायणे वाल्मीकिये आदिकाव्ये अयोध्याकाण्डे 24 सर्गः।